Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். ரீஅலாட்மெண்ட்ல ஒரு சேஞ்ச் 2024ல இருக்கு. 2022 வரைக்கும் இருந்த அந்த சேம் ரூல்ஸ் தான் 2024ல வந்திருக்கு. 2023 இடையில ஒரு வருஷம் மட்டும் அதை மாற்றி அமைச்சாங்க. 2023ல என்ன சார் மாற்றி அமைச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2022 வரைக்கும் மூணாவது ரவுண்ட் வரைக்கும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரூல்ஸை 23ல அந்த ஒரு வருஷம் மட்டும் செகண்ட் ரவுண்டுக்கு மேலே ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் நம்ம ரீஅலாட்மெண்ட் வாங்க முடியாது, அப்கிரேடேஷன் வாங்க முடியாதுன்னு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. இப்போ 24ல் பழைய நிலைமை வந்துருச்சு. அதாவது தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் நம்ம ரீஅலாட்மெண்ட் வாங்கிக்கலாம். சரி, ரீஅலாட்மெண்ட்னா என்ன சார்? இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடலாம். ரீஅலாட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் அப்கிரேடேஷன். அப்கிரேடேஷன்னாலும் ரீஅலாட்மெண்ட்னாலும் ஒன்று தான். ஆல் இண்டியா கோட்டாவில் அப்கிரேடேஷனுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டேட் கோட்டாவில் ரீஅலாட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் அப்கிரேடேஷன் ரெண்டு டேர்முமே வேறு வேறு இடத்துல பயன்படுத்துகிறாங்க. பட் ரெண்டுமே ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. ஓகே, இப்போ ரீஅலாட்மெண்ட்னா என்ன? இப்போ ரவுண்ட் 1 எனக்கு சீட்டே அலாட் ஆகலை சார், நீங்கள் டைரெக்டாக ரவுண்ட் 2க்கு போயிடுவீங்க. ரவுண்ட் 1ல் ரிஜிஸ்டர் பண்ணீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க, உங்கள் ரேங்க்குக்கு உங்கள் மார்க்குக்கு எந்த சீட்டுமே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதில் அலாட் ஆகலை. டைரக்டாக யூ ஆர் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் ரவுண்ட் 2. திஸ் இஸ் நாட் ரீஅலாட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் சீட் அலாட் பண்ணாங்க, நீங்கள் ஜாயினே பண்ணல, ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டீங்க, எந்த ஃபைனும் இல்லாமல், நீங்கள் டைரெக்டாக ரவுண்ட் 2க்கு போவீங்க. இதுவும் ரீஅலாட்மெண்ட் கிடையாது. ஓகே, அதாவது சீட் அலாட் பண்ணாங்க, நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க, ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு அலாட் பண்ண சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பலை, அதனால் நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் வித்தவுட் ஃபைன் நீங்கள் அடுத்த ரவுண்டில் டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. திஸ் இஸ் நாட் ரீஅலாட்மெண்ட். ஓகே, சீட் அலாட் பண்ணாங்க, ஜாயின் பண்ணீங்க, ஜாயின் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே, அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க, போய் ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து உங்கள் சர்டிஃபிகேட்லாம் திருப்பி வாங்கிட்டு வந்துட்டீங்க, நீங்கள் சீட்டை ஜாயின் பண்ண சீட்டை ரிசைன் பண்ணிட்டீங்க, நீங்களும் ஃப்ரீ எக்ஸிட் தான், எந்த ஃபைனும் கிடையாது, ரவுண்ட் 2க்கு டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. இது ரீஅலாட்மெண்ட் கிடையாது. ஓகே, சீட் அலாட் பண்ணாங்கங்க, ஜாயின் பண்ணிட்டேங்க, வாண்ட்ஸ் டு பி வித் த காலேஜ், நோ நீட் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2. எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு சீட் அலாட் பண்ணாங்க, நான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக எம்எம்சி போட்டேன், செகண்ட் சாய்ஸு, தேர்ட் சாய்ஸ்னு இப்படியே அன்லிமிட்டட் எத்தனை காலேஜ் வேணாலும் போட்டிருக்கேன். இதில் எனக்கு ஃபஸ்ட்டு விருப்பமான எம்எம்சி கொடுத்துட்டாங்க. நான் சென்னைக்காரன், எம்எம்சியில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எம்எம்சியாக அலாட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு சீட்டாக எனக்கு எம்எம்சி அலாட் ஆகிடுச்சு. நீங்கள் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் கம்முன்னு அப்படியே விட்டுட்டாலே நீங்கள் எம்எம்சி ஸ்டூடெண்ட்டாக கண்டினியூ ஆயிடுவீங்க. இதுவும் ரீஅலாட்மெண்ட்ங்கிற ஒன்று தேவையே இல்லை. இப்போது கடைசி பாயிண்ட் பாருங்கள். சீட் அலாட் பண்ணாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, ஆனால் ரிசைன் பண்ணலை. ரீஅலாட்மெண்ட், நீங்கள் ஒரு சீட்டில் இருக்கீங்க, ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதை ரிசைன் பண்ணலை, அந்த காலேஜுக்கு போய் ஃபஸ்ட் ரவுண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு ஒரு சீட் அலாட் ஆனிச்சு. அலாட்டட் காலேஜுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கொண்டு போய் உங்கள் ஒரிஜினல்ஸ்லாம் கொடுத்து அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. அந்த காலேஜில் இப்போ நீங்கள் ஜாயின்டு ஸ்டூடெண்ட் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த சீட்டை ஹோல்டு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அந்த கல்லூரியில். அந்த கல்லூரியில் உங்களை கேட்பாங்க, நீங்கள் ரீஅலாட்மெண்ட் இல்லை அப்கிரேடேஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அவங்கக்கிட்ட இந்த காலேஜை விட்டு வேறு பெட்டர் காலேஜ் செகண்ட் ரவுண்டில் கிடச்சா நீங்கள் போயிடுவீங்களா, ஆனால் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. எஸ், ரீஅலாட்மெண்ட் வேணும்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. அப்போது செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் ஆர் அப்கிரேடேஷனுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் விரும்பிய கல்லூரியை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். எடுத்துக்காட்டுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு மதுரை அலாட் ஆகி இருக்குது அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் நீங்கள் மதுரையிலேருந்து எந்த காலேஜ் போனால் ஓகேயோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரவுண்டுக்கு என்ன காலேஜ் நமக்கு கிடைக்காதுன்னு தெரியாது. நான் 36 அரசு மருத்துவ கல்லூரிகள், ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இஎஸ்ஐ, கேகே நகர் சென்னை, 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. என்னோட விருப்ப ஆர்டரில் எல்லாத்தையும் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன். எனக்கு என்னோட ஆர்டரில் மதுரை கிடச்சிது. இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு நான் மதுரையிலேருந்து எந்த காலேஜுக்கு போனால் போதும், அதை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணால் போதும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு மதுரையிலேருந்து எம்எம்சி கிடச்சா போவேன், அல்லது ஸ்டான்லி கிடச்சா போவேன், அல்லது கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கிடச்சா போவேன், அல்லது ஓமாந்தூரார் கிடச்சா போவேன். ஆனால் இந்த நாளை தவிர வேறு எந்த கல்லூரி கிடைச்சாலும் போக மாட்டேன். சில ஸ்டூடெண்ட்
மதுரையிலேருந்து திருநெல்வேலி கிடச்சா போவேன், மதுரையிலேருந்து திருச்சி கிடச்சா போவேன், இப்படிலாம் நினைக்கலாம். எந்த காலேஜ் கிடச்சா நீங்கள் போவீங்களோ அதை மட்டும்தான் செகண்ட் ரவுண்ட் ரீஅலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் மதுரை ஸ்டூடெண்ட்டு, சீட் அலாட் பண்ணி ஜாயின் பண்ணி இருக்கீங்க, ஏதோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் ரிசைன் பண்ணலை, அங்கே இருந்துக்கிட்டே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, உங்கள் சீட்டை பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்குங்க. செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு எந்த சீட்லாம் வேணும்னு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் அந்த செகண்ட் ரவுண்டில் அலாட் பண்ணதில் இப்போ கேஎம்சி கிடச்சிருச்சுன்னு வச்சுங்க, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், மதுரையிலேருந்து நீங்கள் கேஎம்சிக்கு போய்க்குங்க. இதுதான் ரீஅலாட்மெண்ட். எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆஃபீஸர் ஆல்ரெடி அவர் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, தூத்துக்குடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவருக்கு டிரான்ஸ்ஃபர் தேவை ஏதோ ஒரு காரணத்துக்காக. எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் தேவை? சென்னை வேண்டாம், கோயம்புத்தூர் வேண்டாம், மதுரை வேண்டாம், தஞ்சாவூர் தான் வேணும். அவர் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. தூத்துக்குடியிலேருந்து தஞ்சாவூருக்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும். மற்ற இடத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க, தஞ்சாவூர் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா கொடுங்க. ஆல்ரெடி ஹீ இஸ் இன் த ஜாப். தஞ்சாவூருக்கு அவரோட ஜாபை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவர் தஞ்சாவூரில் அதே ஜாபில் இருக்கிறாரு. இதுதான் ரீஅலாட்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி ஒரு காலேஜில் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டு, அதை ரிசைன் பண்ணல, இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க. என்னென்ன இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்களோ அதை சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. வேணான்ற இடத்த சொல்லக்கூடாது. இப்போது உங்களுக்கு இந்த காலேஜுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டோம் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அதான் ரீஅலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் ஆகணும். மதுரையிலேருந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதில் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு ரீஅலாட் ஆகிருக்குப்பான்னா நீங்கள் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு கம்பல்சரி வந்துடணும். மதுரை வேற உங்களுக்கு அலாட் ஆகி போயிடும். டிசெண்டிங் ஆர்டரில், அசெண்டிங் ஆர்டர் கிடையாது. அதாவது உங்களுக்கு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் அலாட் ஆனதுக்கு அப்புறம் உங்கள் மதுரை சீட் உங்களுக்கு அடுத்த ரேங்க் உள்ளவங்களுக்கு போயிடும். ஸோ நீங்கள் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் வந்துடுவீங்க. அதுதான் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ரீஅலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நமக்கு நீங்கள் ஜாயின் பண்ண காலேஜ்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் வாங்கிட்டு போகலாம். ஓகே, இப்போ கவனிங்க, ரவுண்ட் 2ல் ரீஅலாட்மெண்ட் அலோவ் பண்ணுவாங்களா? உண்டு, இந்த வருஷத்துக்கு உண்டு. உண்டு எப்படின்னு சொல்கிறேன். செகண்ட் ரவுண்ட்லேயும் நம்ம பார்ப்போம். சீட்டே அலாட் ஆகலை ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, அவர் டைரெக்டாக ரவுண்ட் 3க்கு போவார். திஸ் இஸ் நாட் ரீஅலாட்மெண்ட். சீட் அலாட் பண்ணாங்க, நான் ஜாயின் பண்ணல, ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்குங்க, நோ ஃபைன், ரவுண்ட் 3க்கு போங்க. சீட் அலாட் பண்ணாங்க, ஜாயின் பண்ணேன், அவங்க சொன்ன ரெசிக்னேஷன் டேட்டுக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டேன், ஃப்ரீ எக்ஸிட், ரவுண்ட் 3க்கு போய்க்குங்க. இதுவும் ரீஅலாட்மெண்ட் கிடையாது. சீட் அலாட் பண்ணாங்க, ஃப்ரெஷ்லி அலாட் பண்ணாங்க, ஜாயின் பண்ணேன், அந்த சீட்டை ரீடைன் பண்ணிக்கிறேன். எனக்கு செகண்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் ஃப்ரெஷ்ஷாக அலாட் பண்ணாங்க, ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் இப்போ தான் எனக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. நான் அந்த காலேஜ்லேயே இருந்துக்கிறேன், வேறு எந்த காலேஜும் போவேன்னா எனக்கு கிடைச்சதே பெஸ்ட்டு காலேஜ் கிடச்சிருச்சு. அப்போது நீங்கள் ரவுண்ட் 3ல் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த பாயிண்ட்டு அங்கே வராரு. ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு அலாட் பண்ணாங்க, ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு அலாட் பண்ணாங்க. அப்போது ரவுண்ட் 2ல் அவங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருச்சு. ரவுண்ட் 2ல் ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருச்சு. இந்த கடைசி பாயிண்ட்டை இந்த கடைசி பாயிண்ட்டோட வச்சுக்கோங்க. சீட்டு அலாட் பண்ணாங்க, ஃபஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணாங்க, செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் வேணும்னு சொன்னாங்க, செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருச்சு. அந்த ரீஅலாட்டட் காலேஜில் போய் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்டு டிக்ரீசிங் ஆர்டரில் உங்களுக்கு அடுத்த ரேங்க்கில் உள்ள யாருக்கோ ஒருத்தருக்கு போயிடும். யாராவது ரீஅலாட்மெண்ட் கேட்டிருந்தாங்களோ, யாருமே ரீஅலாட்மெண்ட் உங்கள் சீட்டு கேட்கலன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தருக்கு அலாட் பண்ணி போயிடும். ஓகே, இப்போது மஸ்ட் ஜாயின். நீங்கள் கண்டிப்பாக ரீஅலாட்டட் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணணும். ரீஅலாட்டட்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஜாயின் பண்ணாதான் ஹோல்டிங்னு அர்த்தம். ஹோல்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது செகண்ட் ரவுண்டில் அந்த காலேஜ்லேருந்து வேறு காலேஜ் போகிறேன்னு சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க ரீஅலாட்மெண்ட்டுக்கு ஆர் அப்கிரேடேஷனுக்கு. ரீஅலாட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் செகண்ட் ரவுண்டில் எந்த காலேஜ் ரீஅலாட் ஆனிச்சோ அந்த காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும். முன்னாடி ஃபஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ண காலேஜில் போய் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கிட்டு ரீஅலாட்டட் காலேஜில் அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணியே ஆகணும். ஓகே, திருப்பியும் சார் நான் மதுரையில் இருந்தேன், மதுரையிலேருந்து நான் என்ன சாய்ஸ் ஃபில் பண்ணேன்? ரவுண்ட் 1ல் இருந்தேன், ரவுண்ட் 2க்கு என்ன நான் சாய்ஸ் ஃபில் பண்ணேன்? எடுத்துக்காட்டுக்கு எம்எம்சி போட்டேன், ஸ்டான்லி போட்டேன், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் போட்டேன், அடுத்து ஓமாந்தூரார் போட்டேன், எனக்கு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிது. இது எக்ஸாம்பிளுக்கு கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டேன். பட் ஸ்டில்
எனக்கு எம்எம்சியோ ஸ்டான்லியோ கிடைச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னும் நான் இந்த காலேஜில் இருந்து மூவ் பண்ண விரும்புகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னா இன்னொரு வாய்ப்பும் தராங்க. ரவுண்ட் 3ல நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது ரீஅலாட்மெண்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுறீங்க. சரி, அடுத்து ஈவன் செகண்ட் ரவுண்டில் சீட்டு ஃப்ரெஷ்ஷாக அலாட் ஆனவங்க கூட தேர்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, இப்போ ரவுண்ட் 3ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லையும் சீட் அலாட் ஆகலை, செகண்ட் ரவுண்ட்லையும் சீட் அலாட் ஆகலை, தேர்ட் ரவுண்ட்லையும் சீட் அலாட் ஆகலை, ரவுண்ட் 4க்கு எலிஜிபிள். சீட் அலாட் ஆனிச்சு, நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலன்னா 10 லட்ச ரூபாய் ஃபைனு, டியூஷன் ஃபீஸ் ஃபைனு, செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனு. பி வெரி கேர்ஃபுல். தேர்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணினா கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். சீட் அலாட் ஆனிச்சுன்னா, அலாட் ஆகலைன்னா 4th ரவுண்ட் போவீங்க. சீட் அலாட் ஆனிச்சுன்னா யூ மஸ்ட் ஜாயின். சீட் ரீஅலாட் ஆனிச்சு, ரீஅலாட் ஆன காலேஜில் போய் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணலன்னா 10 லட்ச ரூபாய் டியூஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனு. நோ ரீஅலாட்மெண்ட், ஓல்டு காலேஜ்லேயே நீங்கள் இருந்துக்கணும். நோ ரீஅலாட்மெண்ட், ஆல்ரெடி செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைச்ச காலேஜ்லையோ அல்லது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச காலேஜ்லையோ அப்படியே இருந்துக்க வேண்டியது தான், ரிசைன் பண்ணக்கூடாது. அப்புறம் அதே போல் ஃபர்தர் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் அலோடு இல்லை. 4th ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட், 3வது ரவுண்டுக்கு அப்புறம் ரீஅலாட்மெண்ட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சீட் அலாட் பண்ணாங்க, ரீஅலாட் பண்ணாங்க, அலாட் பண்ணி நான் ஜாயின் பண்ணல, ரீஅலாட் பண்ணியும் ஜாயின் பண்ணலன்னா 10 லட்ச ரூபாய் ஃபைனு, டியூஷன் ஃபீஸ் ஃபைனு, செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனு. அண்ட் அலாட் பண்ணாங்க, ரீஅலாட் பண்ணாங்க, அலாட் பண்ணதுலையும் ஜாயின் பண்ணல, ரீஅலாட் பண்ணதுலையும் நான் ஜாயின் பண்ணல அப்படின்னா 4th ரவுண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரவுண்ட் 3 யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைச்ச காலேஜுக்கு கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும், ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஃப்ரெஷ்லி அலாட் ஆனாலும் ஜாயின் பண்ணணும், ரீஅலாட் ஆனாலும் ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணனா 10 லட்ச ரூபாய் ஃபைனு, செக்யூரிட்டி டெபாசிட் ஃபைனு, அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸும் ஃபைனாக போயிடும். எக்கச்சக்கமான ஃபைன் வந்துடும். அதனால் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, அப்போ ரீஅலாட்மெண்ட்னா என்ன? 3வது ரவுண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதாவது 2 டைம்ஸ், மேக்ஸிமம் 2 டைம்ஸ் ரீஅலாட்மெண்ட் உண்டு. ரவுண்ட் 1லேயே சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணவங்க ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு ரீஅலாட்மெண்ட் வாங்கி போகலாம், ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3க்கு ரீஅலாட்மெண்ட் வாங்கி போகலாம். ரவுண்ட் 1ல் எனக்கு சீட் கிடைக்கல சார், ரவுண்ட் 2ல் தான் சீட்டு கிடச்சிதுன்னா ரவுண்ட் 3ல ரீஅலாட்மெண்ட் ஒரு தடவை வாங்கிக்கலாம். ஸோ டில் ரவுண்ட் 3 நீங்கள் ரீஅலாட்மெண்ட் ஆர் அப்கிரேடேஷன் பண்ணலாம். கிடைச்ச காலேஜ்லேருந்து பெட்டர் காலேஜுக்கு மூவ் பண்ணி போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் ரீஅலாட்மெண்ட்டு 4th ரவுண்டில் கிடையாது. 4th ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் கிடையாது, ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் ஒன்லி 4th ரவுண்டில். இதில் ரீஅலாட்மெண்ட்டுங்கிறது யார் எலிஜிபிள்? அலாட் பண்ண காலேஜில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் ரீஅலாட்மெண்ட்டுங்கிற ஒன்றே அந்த நேமே ஒத்து வரும். ஸோ ரீடைன்டு சீட்ஸ் ஆர் சீட் ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் கிடச்சி ஜாயின் பண்ணவங்க தான், அந்த சீட்டை ரிசைன் பண்ணாமல் ரீடைன் பண்ணுறவங்க தான் செகண்ட் ரவுண்ட் ரீஅலாட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள். ஜாயினே பண்ணலன்னா திருப்பி ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் செகண்ட் ரவுண்ட்லேயும் அந்த சீட்டை ரீடைன் பண்ணுறவங்க, ரீஅலாட்டட் சீட்டை ரீடைன் பண்ணுறவங்க போய் ஜாயின் பண்ணி ரீடைன் பண்ணுறவங்க தான் தேர்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒன்றுக்கு பாசிபிள். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு குழம்பலாம், சார் ஒன்லி ஜாயின்டு ரீடைன்டு சீட்ஸ், அதாவது அந்த சீட்டை ரீடைன் பண்ணியிருக்கவங்க, ஹோல்டு பண்ணியிருக்கவங்க, ஜாயின் பண்ணவங்க மட்டும்தான் ரீஅலாட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள்ங்கிறீங்களே. அப்போது ரவுண்டு 1ல் நான் சீட் அலாட் பண்ணாங்க, ஜாயின் பண்ணலை, அப்போ ரவுண்ட் 2க்கு நான் எலிஜிபிள் தானே? எலிஜிபிள் தான், ஆனால் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் தான் உங்களுக்கு வரும். ஃப்ரெஷ் அலாட்மெண்ட், ஏன்னா நீங்கள் எந்த காலேஜும் உங்ககிட்ட இல்லை, ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் தான் வரும். சார் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கும் ரீஅலாட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளும் உங்களுக்கு காமிக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ரவுண்ட் 1ல் உங்களுக்கு மதுரை அலாட் பண்ணாங்க. உங்களுக்கு மதுரையில் அப்படி என்ன தான் சார் விருப்பம்னு கேட்காதீங்க, எதுக்கு எடுத்தாலும் மதுரைங்கிறீங்களே. மதுரை அலாட் பண்ணாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணல. ரவுண்ட் 2ல் திருப்பியும் உங்களுக்கு மதுரை காமிக்கும் காலேஜ் லிஸ்ட்டில். அதே ரவுண்ட் 1ல் மதுரை அலாட் பண்ணாங்க, ஜாயின் பண்ணி ரீடைன் பண்ணி நீங்கள் ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. எப்போது? ரவுண்ட் 2ல். அப்போது உங்களுக்கு மதுரை காமிக்காது. மதுரை காமிக்காது. ஏன் மதுரை காமிக்காது? நீங்கள் தான் ஆல்ரெடி அந்த காலேஜில் இருக்கீங்களே, யூஆர் ஆல்ரெடி இன் மதுரை. மதுரை சீட் வேணும்னா நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. மதுரையை விட வேறு எந்த காலேஜெலாம் கிடச்சா போகணும், அதை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைனா மதுரையிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மதுரையிலேயே இருந்துக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். இப்போ மதுரையை விட நான் எம்எம்சி மட்டும்தான் போக விரும்புகிறேன்னா எம்எம்சி மட்டும் ஃபில் பண்ணுங்கள். கிடைச்சா போகிறீங்க, கிடைக்காட்டி ஆட்டோமேட்டிக்காக மதுரை சீட்டு உங்களுக்கு கிட்ட தான் இருக்குது. அதை போய் ஏன் திருப்பி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோப் நான் உங்களை கன்ஃபியூஸ்லாம் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, புரிஞ்சுக்கிறேன், அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன், நம்புகிறேன். ஓகே, இப்போது ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண சீட்லேருந்து பாதுகாப்பாக என்னோடய ப்ரொடெக்ஷனுக்காக நான் ஒரு சீட்டை முதல்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன்ப்பா, எவ்வளோ மார்க்காக இருந்தாலும் பரவாயில்ல. செகண்ட் ரவுண்டில் இந்த காலேஜை வச்சுக்கிட்டே நான் பெட்டர் காலேஜ் கிடச்சா மூவ் பண்ணுறேன்னு சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன். கிடச்சிதுன்னா இந்த சீட்டை ஆட்டோமேட்டிக்காக என்னை விட்டு போயிட்டு நான் செகண்ட் ரவுண்டில் இன்னொரு காலேஜ் போயிடுவேன், ரீஅலாட்டட். செகண்ட் ரவுண்டில் கிடச்ச காலேஜ்லேருந்து திருப்பியும் எனக்கு இன்னும் பெட்டர் காலேஜ் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அப்போ தேர்ட் ரவுண்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன். அப்போது ஆனால் செகண்ட் ரவுண்டில் நான் ஒரு காலேஜ் ரீஅலாட் ஆகி பத்திரமா இருக்கேன் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக. தேர்ட் ரவுண்டில் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன், ஒரு காலேஜ் கிடைக்குது, இங்கேருந்து ரீஅலாட் ஆகி அங்கே போயே ஆகணும், போயிடுறேன். அவ்வளவுதான், ரீஅலாட்மெண்ட் முடிஞ்சுது. ஒருவேளை ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு ஒரு காலேஜ் கிடச்சிது, ஜாயின் பண்ணிட்டேன் பாதுகாப்பாக. செகண்ட் ரவுண்டில் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன், ஒரு காலேஜ் கூட கிடைக்கல நான் சாய்ஸ் ஃபில் பண்ணதில். என்னோடய ஃபஸ்ட் ரவுண்ட் சீட் என்கிட்டே தான் இருக்கும். திரும்பியும் தேர்ட் ரவுண்டில் திருப்பி நான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன், ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்க சீட்டை வச்சுக்கிட்டேன். ரீஅலாட்மெண்ட்டுக்கு எதுவும் கிடைக்கல, ஃபஸ்ட் ரவுண்ட் சீட் பத்திரமா என்கிட்டே தான் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுதான் ரீஅலாட்மெண்ட்டில் இருக்க ஒரு அட்வான்டேஜ். நம்ம செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணுற காலேஜ் கிடைக்காட்டி கூட ஃபஸ்ட் ரவுண்ட் சீட் நம்மக்கிட்டே தான் இருக்கும். ரீஅலாட்மெண்ட்டுக்காக நான் செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன், ரீஅலாட்மெண்ட் கிடைக்கல, ஃபஸ்ட் ரவுண்ட் சீட் ஸ்டூடெண்ட் தான் நான். தேர்ட் ரவுண்ட்லேயும் ரீஅலாட்மெண்ட் கிடைக்கல, ஃபஸ்ட் ரவுண்ட் சீட் ஸ்டூடெண்ட் தான் நான். ஸோ இதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜ் ரீஅலாட்மெண்ட்டில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரீஅலாட்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அது சம்மந்தமான மற்ற பாயிண்ட்ஸுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.